சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க, சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நல்ல கலகலப்பான ஒரு நீயா நானா. அங்கே பேசின எல்லா விஷயங்களையும் நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில், அங்கே சொல்லி என்ன பண்ணுறது, யாருக்காலையும் விழுகாது, அப்போ இங்கே சொல்லினா எப்படியும் எல்லோரும் கேட்டுருவீங்க அப்படின்னு. என்னென்னா, விமர்சனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தை, அவங்களும் தொழில் தானே பண்ணுறாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், அப்போ அது பிஸ்னஸ்னா நீங்கள் படம் எடுக்கிறது பிஸ்னஸ் தானே. அதுக்கு கோபிநாத் சார், எஸ் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். யா, எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ், ஐ நோ தட். எல்லாமே பிஸ்னஸ் தான், பணம் சம்பாதிக்க எல்லாமே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டா இங்கே மாரல் கெட்டு போயிடும். தேர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவ்ரி திங். சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிஸ்னஸ் என்றால், சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை ஒரு மாதம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்டில் நிற்கும். விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாமல் இருந்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. அடுத்த படம் வரும் பண்ணலாம். ரெண்டு பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். சினிமாவை வாழ விடுவோம், சினிமாவை வளர விடுவோம். ஒரு ஒரு புதுப்பட ஒரு சின்ன ஒரு சின்ன டீம் நாங்கள் படம் எடுத்துருக்கோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லிடுறேன். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். எப்படின்னு கேட்டால், உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒருத்த காலையில் எழுந்துச்சி 1 ஹவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட டச் இங்கே இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்தில் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் இதுக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் 31 தியேட்டரில் வந்து பாருங்கள். பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படத்தை பற்றி எழுதுங்க. ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள். எல்லாருமே வந்து படம் பாருங்கள். நன்றி. எல்லாமே பேசிட்டு நினைக்கிறேன். யாருக்கா நன்றி சொல்ல மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். மழை பயங்கரமாக வெளில பெய்யுது. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் வரதை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு, இந்த மேடை மாதிரி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் பேசுனதில்லை. இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற 2 பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க. பயந்துடாதீங்க, முடிச்சிட்றேன். யாரும் பயப்பட வேணாம். டக்குன்னு பேசி முடிச்சிட்றேன். டக் இல்லை, பேசுகிறத வேகமாக பேசிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம், ஏன்டா இங்கே வந்து சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. இங்கே சொல்கிற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும். ஏன்னா ரத்தம் வர வரையும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கே எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே ரொம்ப வலி இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது வலிச்சா வலிக்கிட்டு விடுறா, படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி. என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறதே எனக்கு தெரில, மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னுடைய நடிகர்கள். ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன். 12 மணி தூங்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க, என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படின்பேன். அதுக்கு நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு பயம்தான், ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம், யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ திரும்ப ஷூட் பண்ணலாம். நான் ஏன் இதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும், ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எடுத்துகிட்டே இருக்கோம். காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 6, 7, ஈவினிங் 6, 7, நைட்டு 11, 2, 3. எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். ஃபஸ்ட் இப்படி இருந்தார், அப்புறம் மல்லாக்க கிடந்தார். எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா, விடிய காலம் 9 மணிக்கு எழுந்தாரு. ஐயோ, அப்போது விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. சினிமா எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, 36 மணி நேரமாக நின்று நடிச்சுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும்.
ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே. முன்ன பின்ன பழக்கம் இருக்கிறவங்களே கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. 4 மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம். படத்தையே நான் பார்க்கல, என்ன பேசுது அப்படின்னாங்க. இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அண்ணே ப்ரொஃபஷ்னலாக நல்லா எடுத்து சொன்னாங்க, மிக்க நன்றி. சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது, பழகிருச்சு. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் சார். ஏன் நீ எப்படி ஜெயிப்ப, என்ன பண்ணுவ? நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது, நீ மவுஸ் பிடிச்சவன், நீ கேமரா பிடிக்கிற, நீ ஸ்கிரிப்ட் எழுதுற, நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோத்துடுறாங்க, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பாரு, எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில், 2 பேர் நான் நம்புகிற 2 பேர், மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர், மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர், மக்கள் பத்திரிகையாளர், மக்கள் இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அட விடுங்க பார்த்துக்குவோம், பீப்புள் ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க, ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருக்கோம், அது ஏன் அவங்க சொல்லாமல் எப்படி போயிடுவாங்க அப்படின்னு. நிராகரிக்கிற மக்கள் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கை இப்போ இருக்குது, எப்போவுமே இருக்கும். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ என் படத்தை பற்றி எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுத முடியும், நல்லா எடுத்திருக்கோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்யன் தருணன் சாருக்கு நன்றி. படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களும் ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹியர் தேர் இஸ் எ ஸ்டிமுலேஷன் ஃபார் அனதர் பீப்புள், தே ஹாவ் டு டூ வாட் ஐ டிட். ஸோ தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் சார், இவ்வளோ கைண்டாக ஒரு புது பர்சனை பார்த்து பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, வருவான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி சார். உங்கள் திருக்குறள் யூடியூப்பில் பார்த்தேன், அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், என் வயசு பையன் திருக்குறளை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு 80 கேட்காதீங்க, 34 வயசு தான், நல்ல படம். அடுத்து நடிகர்கள் நாகராஜன், பாரியன், கணேஷ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷன் ராகதேவன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம், என்னன்னு கேட்டால் நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன், அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அவங்க ஃபர்ஸ்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். அப்போ நான் 5 மணி நேரம் தூங்கினா அவங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சிருங்க, 3 மணி நேரம் தான். அது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி ரமேஷ் அங்கே உட்காந்துருக்காப்புல, ரமேஷ் அண்ட் ராகதேவன், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. குணா, கணேஷ், மகதீர் 3 பேரும் கதை நாயர்கள், பாரியனும் கதை நாயர்கள், மிக்க நன்றி. குணா நல்ல நடிப்பு, குணா, கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட் படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது, இதுதான் லாஸ்ட். அப்புறம் ரொம்ப பிஸியாகிருவீங்க. குணா இது மாதிரி சொல்கிறேன், சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க குணா, அறிவு எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக வரணும், அதை நான் பார்த்து கோவப்படணும். நான் உங்களை வாழ்த்துறேன், ரொம்ப நன்றி குணா. அடுத்து சாய் சுந்தரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நடிகர்கள், என்னுடைய இசையமைப்பாளர்களை பற்றி ஏன் இங்கே யாருக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்காக இல்லை. ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணுறதோ இல்லை அதை சொல்லி நான் அதுக்காக வரல. என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்கே யாருக்கு அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் திறமையான எடிட்டர்கள், திறமையான இசையமைப்பாளர்கள், திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குநராவது தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேடையை பாருங்கள். வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவர வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ காண்ட் இமேஜ். நான் அப்படியே சாய் இவ்வளவு திறமை எப்படி உங்களுக்குள்ள? 3 சாங் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், 3 வேரியேஷன். நல்லா வருவீங்க சாய். சாயோட குடும்பம் இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பா சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவாரு, கண்டிப்பா வருவார். நான் சொன்னா அது நடக்கும், கண்டிப்பா வருவாரு. அடுத்து என்னுடைய எடிட்டர், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் தான் 3 பாட்டை எழுதுனேன்னு சாய் சொன்னாரு. அது வந்து நான் தான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சி எழுதல. ஒரு பாடலாசிரியர் அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்ற அளவுக்கு காசு இல்லை, ஆனா பேனா வாங்க காசு இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. பார்த்தேன், சரி ஓகே, இப்போ வேற யாரா படத்தை எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம். நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன். பட்டு நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ. அதுக்கு என்னை எல்லா பாடலாசிரியரும் மன்னிச்சிருங்க, பத்திரிகையாளர்களும் மன்னிச்சிருங்க.
அது ஒரு ஆக்சிடென்ட். அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலாசிரியருக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பா நான் எழுத மாட்டேன். என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னுடைய எடிட்டர். இப்படி ஒரு எடிட்டர் எல்லாரிடமும் இருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நல்ல நண்பர்கள் யாரு அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறைய குறை சொல்லுவாங்க இல்லையா, இதை பண்ணாத அதை பண்ணாத, நிறைய சண்டை போடுவாங்க. அவங்க தான் நல்ல நண்பர்கள் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு அது தப்பா இருந்தாலும் நம்மளை கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி இவர் நம்ம டைரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும், செய்யவே மாட்டார். ப்ரெஷர் ஆகி மாத்திரை போறாலும் கொண்டு போயிடுவார். அது வேண்டாம் சார் எடுத்துருங்க, இது வேணா எடுத்துருங்க, அது வேணா எடுத்துருங்க அப்படின்னு. ஃபைனலா படத்தை பார்க்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்த படம் சார். மக்கள் பாவம் சார், அவங்க படம் பார்க்குறவங்க தொய்வாகாதீங்க. இப்போ இங்கே பார்த்தா ஒரு சில பேர் தொய்வாயிட்டாங்க. இந்த அண்ணன் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த அண்ணன் ஒருத்தர் தூங்கிட்டாரு, அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சாரு, இவருமா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ வேற நொசங்க. ஸோ அதெல்லாம் காலையில் விழுகுது. நான் இப்போதான் நினைக்கிறேன், ஆத்தாடி 5 நிமிஷம் பேசுறதுக்கே எல்லாம் இவ்வளோ அப்படியே வெளில போயிடுறாங்களே. நம்ம பாட்டை 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க, பாப்கார்ன் கூட. வணக்கம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த டீமில் எனக்கு ஒருத்தர் 2 பேரும் தெரியும், மற்ற யாருமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் மதியம் தான் பார்த்தாங்க, ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தாங்க வாங்க சார்னு. ஏன்னா படத்தை பற்றி அது தெரியாது எனக்கு. எம்கேஆர் மாப்பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர். நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல திறமையான கலைஞன். என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன், அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம், நிறையா தெரிஞ்சு பேசுவோம். பட் இது வந்து ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. ஏன்னா டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா, அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா, அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு, ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை, அவரே சொந்தமாக சம்பாரித்து அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார். அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத, ஆனால் ஒரு வாய்ப்பு தர ஒரு நிறைய திரைமொழி இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து எப்படின்னா அந்த சிறு நடிகர்கள், வாய்ப்பு தர நடிகர்கள், இவங்கள பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப க்ரௌடில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நல்ல திறமையாளராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும். ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் எங்கேருந்து வரோன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வந்து ஒருத்தோட பெரிய ஆளாக ஆகிடலாம், ஆகுவாங்க கண்டிப்பாக. அதுக்கான திறமையுள்ள ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டிஓபி சொன்னார், ரொம்ப ரியலாக பேசினார். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும், ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் வாப்பானா இங்கே நிற்க மாட்டாங்க, மார்க் தான் நின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கீங்க தம்பி, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அதேமாதிரி இசையமைப்பாளர் நீட்டாக பார்த்தேன், மதியம் தான் பார்த்தேன். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர். அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர், நம்பலாம். ஏன்னா இப்படித்தான் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நம்ம கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களில் கிடைக்கும். ஏன்னா பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க, அந்த பேக்கப் இருக்காதுல்ல. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது தம்பி. அதே மாதிரி கதையெல்லாம் நடிச்சுக்க குணா பாபு. நம்ம வந்து விக்ரமில், ஆனால் எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும்.
அப்போ பெருசாக பழகலை. இது நீ சொன்னாப்புல வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்க, சிறப்பாக வருவீங்க. பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்கள் ஒப்படி இருக்கோம். பெரிய பழக்கங்கள் இல்லை, ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம், மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனே. ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, ஒரு லைஃப் டைம் ரோல். இந்த இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை, நல்ல ஒரு ரோல், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கணேஷ், மகதீர் இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாம் அது மாதிரி மற்ற சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இறுதியாக வந்து அறிவழகன் இயக்குனர், நீ தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே 4 மணி பார்த்தது தான். 4 மணி பார்த்து 6 மணி மாதிரி ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ஒரு விஷயம் திட்டவும் செய்யலாம். சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாரினுக்கு உழைக்கிறாப்புல, அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி அப்படி அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது, யாருக்காவது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அடுத்தடுத்து கொஞ்சம் வேணா உங்களுக்கு இப்போ தானே உங்களுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. சின்ன சின்ன உங்களுக்கு இப்படி போட்டிருக்கோம், ரன்னிங்லேயே இப்படி போட்டிருக்கோம். நிறையா எங்கே செலவு பண்ணுங்க, எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பெரும் வெற்றியை தரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃபாகணும் நீங்கள், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு நான் வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம்கேஆருக்கு நன்றி. சிறு படங்களை ஆதரிப்போம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ.